தமிழ்நாட்டில் திருத்தப்பட்ட பட்டியலை நடைமுறையில் உள்ள பட்டியலுடன் ஒப்பிடும் பணிகளை செப்டம்பர் 26ஆம் தேதிக்குள் முடிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட சொல்லும்படி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையர் 2 நாட்களாக அனைத்து மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரிகள், தலைமை தேர்தல் அதிகாரிகளோடு ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில அந்த கூட்டத்துல பல்வேறு விதமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்து பார்க்கும்போது தமிழகத்துல 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு சரிபார்க்கப்பட்டு அப்போது வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அந்த வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு தற்போது நடைமுறையில் உள்ள வாக்காளர் பட்டியலோடு ஒப்பிட்டு வேறுபாடுகள், அதாவது எத்தனை பேர் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கார்கள், அப்போது எவ்வளவு பேர் இருந்தார்கள், நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை, இறந்தவர்களுடைய டெலிஷன் உள்ளிட்ட பல்வேறு விதமான ஒப்பீடுகளை மேற்கொண்டு அதற்கான பணிகளை வரை 26ஆம் தேதிக்குள் முடிக்க தேர்தல் ஆணையம் என்பது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாடு முழுவதும் கொண்டு வரப்பட உள்ள இந்த SIR அப்படிங்கிற தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் மற்றும் தீர்வுகள் மற்றும் அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் மாவட்ட அளவில் மாவட்ட தேர்தல் அதிகாரிங்கிறவங்க, கலெக்டர், அவங்க தான் இந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளோட பிரதிநிதிகளோடு ஆலோசனை மேற்கொள்வார்கள். சென்னையில தலைமை தேர்தல் அதிகாரி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு இந்த SIR எனப்படக்கூடிய தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படியில் என்னென்ன சந்தேகங்கள் எழுகிறது என்பது தொடர்பான கருத்துக்களை எல்லாம் கேட்டு அதற்கான வழிமுறைகள், தீர்வுகளை எல்லாம் கொடுப்பார்கள். அந்த வகையில தமிழகத்தில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி SIR என்பது எப்போது நடைமுறைக்கு வரும் என்பது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சரிபார்க்கப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலுடன் தமிழகத்தில் நடைபெற உள்ள வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவாக உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.